நீ டம்ளர்ல குடிக்கிறதானே, அவங்களும் மனுஷர் தானே உங்களை மாதிரி. டீ கப் கிடைக்காது உங்களுக்கு? அந்த காலத்துல நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 ரூபாய் டம்ளர் இருக்காது அவங்களுக்கு? என்ன அது வேலை இதெல்லாம்? அரூர் பக்கத்துல விவசாய கூலி வேலைக்கு போன பெண்களுக்கு தேநீர் கொடுக்கும் போது கொட்டாங்குச்சியில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா கூலி வேலைக்கு போன பெண்கள் பேசக்கூடிய வீடியோ ஒண்ணு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். கூலி வேலைக்கு போனேன். கூலி வேலைக்கு போன தேவையில்ல, தமிழில் கொடுக்காத கொட்டாங்குச்சியில் கொடுத்துட்டாங்க. வகுத்து கொடுமைக்கு தான் போனோம். இல்லாத கொடுமைக்காக போனோம். சும்மா வந்து என்ன பண்ண முடியும், வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், போகலாம் அப்படின்ட்டு போனேன். அந்த காலத்தில் கையில் ஊற்றுவாங்க, கொட்டாசு ஊற்றுவாங்க. அந்த காலத்தில் நடந்த மாதிரி இந்த காலத்தில் நடத்துறீங்களா? நீங்கள் என்ன கேட்கணுமா? நான் அது கேட்காதால போல, அது கேட்டேன். அந்த காலத்தில் நடத்தின மாதிரி இந்த காலம் கிடையாது. இந்த காலம் தெளிவுமான காலம். இந்த மாதிரியெல்லாம் கொட்டாங்குசல் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நான் பேசுகிறேன். அதை கையில் வாங்கி பிடிச்சிதான் பேசுறேன். இவங்கெல்லாம் குடிச்சிட்டு கூட கீழே வந்து புடங்குறாங்க. நான் இப்படியாவது நின்றுனியாதும் பேசினியாதான் கறி. தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போளையப்பள்ளி பகுதியை சேர்ந்த 5 தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மாரப்பன் நாயக்கன் பட்டியில ஒரு கூலி வேலைக்கு போனதா சொல்லப்படுது. விவசாய கூலி வேலைக்காக அவங்க அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்க தேநீர் கேட்டதாகவும் அந்த டீய கொட்டாங்குச்சியில வச்சு இவங்க கொடுத்ததாகவும், இன்னமும் அந்த காலத்துல இவங்க வந்து இருக்கிற மாதிரி இப்பவும் இந்த மாதிரி முறையை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. அந்த நேரத்துல அங்க போன ஒரு நபர் இத வீடியோ பதிவு செஞ்சதாகவும், அப்ப ஏன் இவ்வளோ வன்மத்தோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேசக்கூடியதும் அந்த வீடியோல பதிவாகி இருக்கு. இது தொடர்பா அங்க வேலைக்கு போன பெண்கள் என்ன நடந்தது அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தேநீர் கேட்டதாகவும் அப்பதான் கொட்டாங்குச்சியில கொண்டு வந்து இதை கொடுத்ததாகவும் அவங்க விளக்கி இருக்காங்க. இப்படி இந்த பெண்கள் பேசக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு கூலி வேலைக்கு போனேன். கூலி வேலைக்கு போன தேவையில்ல, தமிழில் கொடுக்காத கொட்டாங்குச்சியில் கொடுத்துட்டாங்க. வகுத்து கொடுமைக்கு தான் போனோம். இல்லாத கொடுமைக்காக போனோம். சும்மா வந்து என்ன பண்ண முடியும், வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், போகலாம் அப்படின்ட்டு போனேன். அந்த காலத்தில் கையில் ஊற்றுவாங்க, கொட்டாசு ஊற்றுவாங்க. அந்த காலத்தில் நடந்த மாதிரி இந்த காலத்தில் நடத்துறீங்களா? நீங்கள் என்ன கேட்கணுமா? நான் அது கேட்காதால போல, அது கேட்டேன். அந்த காலத்தில் நடத்தின மாதிரி இந்த காலம் கிடையாது. இந்த காலம் தெளிவுமான காலம். இந்த மாதிரியெல்லாம் கொட்டாங்குசல் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நான் பேசுகிறேன். அதை கையில் வாங்கி பிடிச்சிதான் பேசுகிறேன். இவங்கெல்லாம் குடிச்சிட்டு கூட கீழே வந்து புடங்குறாங்க. நான் இப்படியாவது நின்றுனியாதும் பேசினியாதான் கறி.